அப்பா கைய புடிச்சு நடந்தா எங்க பழகான தேரு. அவர் ஆசையோடு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கீரல். அம்மா கூட அன்பாயிருப்பார், என் அக்காவையும் தாங்கி பிடிப்பார். அம்மா கூட அன்பாயிருப்பார், எங்க அக்காவையும் தாங்கி பிடிப்பார். தங்கச்சிய தோளில் சுமப்பார், என் தங்கச்சிய தோளில் சுமப்பார். என் தம்பியத்தான் கையில் பிடிப்பார், என் தம்பியத்தான் கையில் பிடிப்பார். அப்பா கைய பிடிச்சு நடந்தா எங்க பழகான தேரு. அனைவருக்கும் வணக்கம். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலேசா ஐலேசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலேசா ஐலேசா, அடிக்கும் அலை நம் தோழன் ஐலேசா ஐலேசா, அருமை மேகம் நமது கொடை ஐலேசா ஐலேசா, வெண்மணலே பஞ்சுபத்தை ஐலேசா ஐலேசா, பின்னி நீடி காடும் கோட்டு ஐலேசா ஐலேசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலேசா ஐலேசா, படிமூட்டம் முடல் போர்வை ஐலேசா ஐலேசா, காயும் கதிர் சுடர் கூரை ஐலேசா ஐலேசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலேசா ஐலேசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலேசா ஐலேசா, பிடிக்கும் மயிர்கள் நம் பொருள்கள் ஐலேசா ஐலேசா, முழு நிலவே கண்ணாடி ஐலேசா ஐலேசா, முச்சடக்கும் நீச்சல் நம் யோகம் ஐலேசா ஐலேசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலேசா ஐலேசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலேசா 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 ஐலேசா. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேற அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த மண்மணக்கும் மக்கள் இசை பாடல்கள் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொலிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். நம்முடைய அலைவரிசை பல அரங்கங்களை கண்டுவிட்டது. சமீபத்தில் மாணவர்களுக்காக தினமொரு மாணவர் என்ற நிகழ்ச்சியும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதேபோல் எப்பொழுதும் போலவே வெள்ளி விடியலில் பல அரங்கங்கள் நிகழ்த்தப்படும். இன்று முதல் வெள்ளியரங்கம் என்ற பெயரில் வெளிவரும் என்ற மகிழ்வான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வெள்ளியரங்கத்திலே ஆரூர் பொன் மகாலிங்கம் அவர்கள் மக்கள் இசை பாடல்கள் பற்றி பாடலோடு உரை வழங்குகிறார். இவரோ தனக்கான அறிமுகமே தேவையில்லை, என்னுடைய அறிமுகம் என்பதே மக்கள் இசை பாடல்களே என்றார். மாவட்ட ஆட்சியர் அவர்களால் மக்கள் நேச பாடகர் என்று பாராட்டப்பட்டவர். இவருக்கு நம் அரங்கத்தின் சார்பிலே வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குவோம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, மக்கள் இசை பாடல்களை கேளுங்கள், மக்கள் இசை பாடல்களோடு வாழ்ந்து பாருங்கள், மக்கள் இசை பாடல்களை உலகெங்கும் கொண்டு செல்லுங்கள். மாற்றம் என்பதே மாறாதது. நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். என் பேர் ஆரூர் பொன் மகாலிங்கம். நான் நாட்டுப்புற பாடல்களை பாடியுள்ளேன். தொடர்ச்சியாக மக்கள் இசை பாடல்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களுக்கான பாடல்கள், தாய் பற்றிய பாடல்கள், குழந்தைகளை பற்றிய பாடல்கள், மாணவரை பற்றிய பாடல்கள், விவசாய நிலங்களில் கூலி தொழிலாளருடைய நிலைப்பாடுகள், இவற்றையெல்லாம் பாடல்களாக மக்கள் இசை பாடல் மூலமாகத்தான் நாம் தெரிவிக்க முடியும். இந்த மக்கள் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் படுகின்ற இன்னல், துன்பங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் இந்த மக்கள் இசை பாடல் இருக்கிறது என்பதை நான் இந்த மக்கள் இசை பாடல் நிகழ்வின் மூலம் உங்களுக்கு தெரிவித்தேன். இன்றைக்கு குழந்தை பெண் சிசு கொலையாக இருக்கட்டும், தாய்மையாக இருக்கட்டும், பொது உடைமை சித்தாந்தங்களாக இருக்கட்டும், இது அத்தனை உண்மைக்கு நிகராக மக்கள் இசை பாடல்கள் பெரிதும் பாடப்படுகின்றது. குறிப்பாக திரைப்படங்களில் கூட இன்றைக்கு மக்கள் இசை பாடல்கள் நிறைய பாடல்கள் ஒலிக்கின்றது.
பல்வேறு இசையமைப்பாளர்களை விரும்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு திரை இசை பாடல் கேட்க முடிகிறதா என்றால் இல்லை. அது பல்வேறு மொழிகளிலே நம் தமிழ் மொழிக்கு அப்பாற்பட்டு, தமிழுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய பாடல்களாக இருக்குது. அதாவது இந்த மக்கள் இசை பாடல்கள் பார்த்தீங்கன்னா, தாயை பற்றி 1000 பாடல்கள் பாடலாம், பெண்மையை பற்றி 1000 பாடல்கள் பாடலாம், பொது உடைமை சித்தாந்தங்களை பற்றி 1000 பாடல்கள் பாடலாம். அதில் மக்கள் இசை பாடல்கள் நேரடியாக மக்களுக்கு போய் சேரக்கூடியது. அன்றாடம் விவசாய கூலி வேலை செய்கிறவர்கள், அன்றாக உழவு தொழில் பார்க்கக்கூடியவர்கள், மூட்டை சுமக்கிறவர்கள், ஒரு தாய் கசவு தாய், அதுபோல பொது உடைமையான பாடல்கள், இது நிறைந்ததுதான் இந்த மக்கள் இசை பாடல்கள். அப்படிப்பட்ட பாடல்களிலே இன்றைக்கு மக்களுக்கு விருப்பமான பாடல் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும், மக்கள் இசை பாடலில் பல்வேறு விதமான பாடல்கள். அதில் தாய்மையை பற்றி ஒரு பாடலை சொல்ல வேண்டுமானால், ஒரு தாயினுடைய அவள் கருவிலை சுமந்து குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது அது எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறதோ அது மாதிரிதான் மக்கள் இசை பாடல்களும். தாய் கருவுக்கு சமமானது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மக்கள் இசை பாடல் ஒரு பாடல், தாய்மையை பற்றி ஒரு பாடல் நான் இங்கே உங்களுக்கான பதிவு. 300 நாள் சுமந்து மூச்சடைக்க பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்னை பக்குவமா என்றெடுத்து தாய்மையிலும் எளிமையிலும் தாளாட்டணியும் சொல்லி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீராயம் பூமி. தொப்புள் கோடி சொந்தம் கொண்டு தொட்டில் கட்டி தாளாட்டி, தொப்புள் கோடி சொந்தம் கொண்டு தொட்டில் கட்டி தாளாட்டி, மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு, மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பெத்தெடுத்து என்னுடைய தாயே, என்னைக்குமே நீதான் என் தாயே. அதுபோல இன்னொரு தாய்மையை பற்றி பாடல் சொல்லலாம். 5 மாசம் என்ன அடி வயிற்றில் சுமந்தவளே, இஞ்சி வயிற் பசி எரிஞ்சி எனக்கு கஞ்சி கொடுத்தவளே அம்மா, எனக்கு கஞ்சி கொடுத்தவளே அம்மா. 5 மாசம் என்ன அடி வயிற்றில் சுமந்தவளே, பிஞ்சி வயிற் பசி அறிஞ்சி எனக்கு கஞ்சி கொடுத்தவளே அம்மா, எனக்கு கஞ்சி கொடுத்தவளே அம்மா. வரப்பு மேல தொட்டிலில வயிறு பசி நான் அழுக, வரப்பு மேல தொட்டிலில வயிறு பசி நான் அழுக, களையெடுத்து ஓடி வந்து அம்மா எனக்கு காஞ்ச வயிற் பால் கொடுப்பாம்மா, எனக்கு காஞ்ச வயிற் பால் கொடுப்பாம்மா. 5 மாசம் என்ன அடி வயிற்றில் சுமந்தவளே. இன்றைக்கு தாய்மையை பற்றிய பாடல்கள், மக்கள் இசை பாடல்கள் இதுவும் ஒன்று சொல்லி, அதே போல மக்கள் இசை பாடல்களில் பெண் சிசுக்கொலை பற்றி ஒரு பாடல். இன்றைக்கு பெண்கள் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, ஆசிரியர்களாக பட்டங்கள், பல பட்டங்கள் பெற்று ஐஏஎஸ்களாக விளங்கக்கூடிய நேரத்தில் அன்றைக்கு பெண் சிசுவை, அந்த சிசுவை அந்த கருவிலேயே அழிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெண்மையை பற்றிய மக்கள் இசை பாடல்கள் பாடல். விழிகளில் பரிணமிக்கும் வித்தொன்று முத்தம், அழகு கொழுவிருக்கும் 10 மாசரத்தம், புவியும் அதிர்ந்தது பூவிழுந்த சத்தம், மகவு பெண்ணானதால் மடிந்ததென் சித்தம், மடிந்ததென் சித்தம். பொண்ணு பிறக்குமா இல்ல ஆணு பிறக்குமா, பொண்ணு பிறக்குமா
இல்லானு பிறக்குமா 10 மாசமா போராட்டம் பொண்ணா பிறந்த கொன்னுடுவேன் என்ன புருஷன் பண்ணுறான் ஆர்ப்பாட்டம் பொண்ணா பிறந்த கொன்னுடுவேன் என்ன புருஷன் பண்ணுறான் ஆர்ப்பாட்டம் பொண்ணு பிறக்குமா இல்லானு பிறக்குமா ஏன் அரும மாமி உருமுறா அம்மி குலவியால் அடிக்கிறா அரும மாமி உருமுறா அம்மி குலவியால் அடிக்கிறா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அவ எகிரி நின்னே குதிக்கிறா நாத்தி பழிக்கிறா எத்தி இறக்குற பரம்பரைய வம்புக்கு இழுக்கிறாம் அடி ஆத்திரம் கோபமா எழுது அவை அத்தனையும் கண்ணீர் விழுது ஆத்திரம் கோபமா எழுது அவை அத்தனையும் கண்ணீர் விழுது பொண்ணு பிறக்குமா இல்லானு பிறக்குமா மனசில் இருந்த பாரம் மண்ணில் இறங்கி வந்த நேரம் மனசில் இருந்த பாரம் மண்ணில் இறங்கி வந்த நேரம் பொம்பளை புள்ள நீடி ஓச கேட்டா காதோறும் கனவுகள் தூளாச்சி கடவுளும் பொய்யாச்சி மனசோ தவுளாச்சி வாழ்க்கையோ இருளாச்சி என்ன பண்ண போறாளோ எது பண்ண போறாளோ என்ன பண்ண போறாளோ எது பண்ண போறாளோ என்னாத எண்ணமெல்லாம் எண்ணி எடுத்தா ஒரு முடிவு அது வேட்டாக இதயத்தை சுட்டது அந்த நெருப்பு அது வேட்டாக இதயத்தை சுட்டது அந்த நெருப்பு பொண்ணு பிறக்குமா இல்லானு பிறக்குமா அரளியும் அரைக்கிறா உமியே நுணுக்குறா அரளியும் அரைக்கிறா உமியே நுணுக்குறா கண்களை மூடிக்கிட்டு பாழாகவே ஊத்துறா உன் மனசும் என் மனசும் பதறிய துடிக்குது உன் மனசும் என் மனசும் பதறிய துடிக்குது பல ஊர்களில் சிசு கொலையும் இப்படிதான் நடக்குது பல ஊர்களில் சிசு கொலையும் இப்படிதான் நடக்குது குழந்தைய கொன்னு புட்டா கொடுமையும் தீருமா குழந்தைக்கு கொல்லி வச்சா கொதித்தெழ வேணாமா குழந்தைய கொன்னு புட்டா கொடுமையும் தீருமா குழந்தைக்கு கொல்லி வச்சா கொதித்தெழ வேணாமா எதிர்காலம் மாறுமா இப்படியே போகுமா எதிர்காலம் மாறுமா இப்படியே போகுமா குழந்தைய வாழ விடு வாழ்வோடு போராடு குழந்தைய வாழ விடு வாழ்வோடு போராடு தன்னே நான் அண்ணனே 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 தன்னே நான் அண்ணனே. நான் தொடர்ச்சியாக சொல்லவருடைய கருத்து என்னவென்றால் மக்களிசை பாடல் என்றைக்கும் மக்கள் மனதிலே நீங்காத இடத்தில் இருக்கும். குறிப்பாக இது போன்ற பாடல்கள்லாம் வயல்வெளிகளிலும் நாத்து நடுவு பெண்களிடமும் விவசாய தொழிலாளர்களிடமும் கூலி தொழிலாளிக்கும் ஒரு ஏற்றத் தரக்கூடிய மக்களிசை பாடல்கள். இன்றைக்கு சினிமா பாடல்கள் எத்தனை பாடல்கள் வந்தாலும் மக்களிசை பாடல் என்றுமே மக்கள் மனதில் இருக்கக்கூடிய பாடல். இந்த வகையிலே விவசாயத்தை தொழிலை பொறுத்த மட்டிலே வயலில் நடுகின்ற பெண்கள் பாடக்கூடிய பாடல்கள் அது மக்களிசை பாடல்கள். அந்த மக்களிசை பாடலில் ஒரு சில பாடல்கள் நான் பாடுகிறேன். பறிச்சி கிடக்குதடி நாத்து அதிலே எம் மனசும் சேர்த்து கட்டியிருக்கும் கொசுவ சேலைய பார்த்து கட்டியிருக்கும் கொசுவ சேலைய பார்த்து மாமனா சொக்கி போய் நிற்கிறனே காத்து மாமனா சொக்கி போய் நிற்கிறனே காத்து பறிச்சி கிடக்குதடி நாத்து அதிலே எம் மனசும் சேர்த்து கட்டியிருக்கும் கொசுவ சேலைய பார்த்து கட்டியிருக்கும் கொசுவ சேலைய பார்த்து மாமனா சொக்கி போய் நிற்கிறனே காத்து மாமனா சொக்கி போய் நிற்கிறனே காத்து பறிச்சி கிடக்குதடி நாத்து அதிலே எம் மனசும் சேர்த்து நாத்து பறிச்சி காத்து கிடக்குது அஞ்சம்மா அடியே நாத்து பறிச்சி காத்து கிடக்குது அஞ்சம்மா நீயும் நட்டு வச்ச வளரு மாடி குஞ்சம்மா நான் பறிச்ச நாத்து இது பொன்னம்மா
நான் பறிச்ச நாத்து இது பொன்னம்மா, அதுவும் நல்ல முத்து மணி விளைஞ்சா என்னம்மா, அதுவும் நல்ல முத்து மணி விளைஞ்சா என்னம்மா. பறிச்சு கிடக்குதுடி நாத்து, அதிலே என் மனசும் உன் மனசும் சேர்த்து. வரப்போறோம் நாரணிக்குது பொன்னம்மா, அடியே வரப்போறோம் நாரணிக்குது பொன்னம்மா. உன்னோட வயசுக்கு ஏத்த நடைய ரசிக்கும் என்னம்மா. மடமேட்டில் மீனு துள்ளுது பொன்னம்மா, மடமேட்டில் மீனு துள்ளுது பொன்னம்மா. உன்னோட மத்தால குரல் கேக்குது என்னம்மா, மத்தால குரல் கேக்குது என்னம்மா. பறிச்சு கிடக்குதுடி நாத்து, அதிலே என் மனசும் உன் மனசும் சேர்த்து. கட்டிருக்கும் கொசுவ சேலைய பார்த்து, கட்டிருக்கும் கொசுவ சேலைய பார்த்து, மாமனா சொக்கி போய் நிக்கிறனே காத்து. பறிச்சு கிடக்குதுடி நாத்து, அடியே உன் மனசும் என் மனசும் சேர்த்து. ஒரு பெண் நடவு நடும் பொழுதும் நாற்று படிக்கும் பொழுதும் இந்த மக்களிசை பாடல்கள் வயல்வெளிகளிலும் வாய்க்கால் வெளிகளிலும் ஆற்று வெளிகளிலும் பொழுதுபோக்கிற்காக பாடப்பட்ட பாடல்கள் அத்தையின்மை மக்கள் வாழ்வில் இன்றைக்கு மகத்தான உண்மையை உணரக்கூடிய பாடல்கள். அந்த வகையில் மக்களிசை பாடல்கள் காதல் பாடல்கள் நிறைய இருக்கு. அதுவும் பொதுவான காதல் பாடல் இருப்பது அதில் பொது உடைமை பதிந்திருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் தொட்டுக்கொள்ளாமல் கட்டி பிடித்துக் கொள்ளாமல் அப்படியே ஒரு உறவை சொல்லக்கூடிய பாடல். அவள் கருப்பாக இருப்பாள், சிவப்பாக இருப்பாள். இந்த கருப்பை பற்றிய நிறைய பாடல்கள் மக்களிசை பாடல்கள் இருக்கிறது. அதில் ஒரு பாடலை நான் உங்களுக்காக கண்டிருக்கிறேன். அதே போல தன் காதலியை, அது கிராமிய பாடல்கள் மக்களிசை பாடல்கள் இதுபடி வார்த்தைகளை கேட்க முடியும். அவள் கருப்பாக இருப்பாள், அவளை நினைத்து பாடுவாள். அது போன்ற ஒரு பாடல். கருவாச்சி ஏன் கருவாச்சி, ஊஞ்சாடமாட பார்வையிலே காதல் வந்து உருவாச்சி. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சி, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சி. இப்ப காதல் வந்து பொது உடைமை ஆயாச்சி, இப்ப காதல் வந்து பொது உடைமை ஆயாச்சி. கருவாச்சி என் கருவாச்சி, அட கருவாச்சி என் கருவாச்சி, ஊஞ்சாடமாட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சி. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சி, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சி. இப்ப காதல் வந்து பொது உடைமை ஆயாச்சி, இப்போ காதல் வந்து பொது உடைமை ஆயாச்சி. கருவாச்சி என் கருவாச்சி, அட கருவாச்சி என் கருவாச்சி. கட்டழகே உன்னை தேடும் கட்டரும்பு கருப்புத்தான், கிட்ட வந்து துடையிறியே வண்டி விழி கருப்புத்தான். முட்டை வரும் மஞ்ச விரட்டி காலப்பாரு கருப்புத்தான், எட்டாத தூரத்திலே தேன் கூடும் கருப்புத்தான். கேப்பே கதிரருக்கும் கருக்கருவா கருப்புத்தான், ஆம் கேப்பே கதிரருக்கும் கருக்கருவா கருப்புத்தான். கேட்டா சலிக்காது ஓம் பேச்சின் சிறப்புத்தான், கேட்டா சலிக்காது ஓம் பேச்சின் சிறப்புத்தான். கருவாச்சி ஏன் கருவாச்சி, அட கருவாச்சி ஏன் கருவாச்சி. சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்புத்தான், சோளத்தட்டை விளைஞ்சிருக்கும் கரிசல் மண்ணு கருப்புத்தான். கருவேல முள்ளு மேல கத்துங்குயில கருப்புத்தான், கர்மேகம் கூடும் அந்த அம்மாவாசை கருப்புத்தான். கடிச்சா இனிக்குதடி கடிச்சா இனிக்குதடி கருப்புட்டியும் கருப்புத்தான், ஆம் கடிச்சா இனிக்குதடி கருப்புட்டியும் கருப்புதான். கேட்டா சலிக்காது ஓம் பேச்சின் சிறப்புத்தான், கேட்டா சலிக்காது ஓம் கருவாச்சி ஏன் கருவாச்சி. வெள்ளை பால் கொடுக்கிற எரும மாடு கருப்புத்தான், வெள்ளாடு பேரு வச்சா நிறத்த பாரு கருப்புத்தான். பொக்க கிழவன் வாய் சிரிச்சா சொத்த பல்லு கருப்புத்தான், தூக்கு மேல சின்ன மச்சம் அதுவும் கூட கருப்புத்தான் என்று பல்வேறு விதமாக சொல்லலாம் இன்றைக்கு. அதே போல ஒரு தாய் மகள் இவருடைய உறவுகள், தாய் மகளுக்கு எழுதக்கூடிய கடிதம். இந்த பாடல்
மக்களிசை பாடல் ஒரு பாடல் தான். தன் மகள் தாய்க்கு எழுதுகிற கடிதம். இந்த மக்களிசை பாடலில் அதையே நான் உங்களுக்காக இந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நானே இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருப்ப நினைக்கிறேன். யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருப்ப நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானே இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நானே இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். யாருமில்ல நமக்கு, நீ எப்படி இருப்ப நினைக்கிறேன். யாருமில்ல நமக்கு, நீ எப்படி இருப்ப நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே. பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே. எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. அம்மா எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. பாத்திரம் தேய்ச்ச கைகளிலே காயமுன்னு சொன்னாங்க. பாத்திரம் தேய்ச்ச கைகளிலே காயமுன்னு சொன்னாங்க. நெஞ்சு வேகுது எனக்கு, நீ மஞ்சப்பொத்து தான் போட்டுக்கம்மா. நெஞ்சு வேகுது எனக்கு, நீ மஞ்சப்பொத்து தான் போட்டுக்கம்மா. நெஞ்சு வேகுது எனக்கு, நீ மஞ்சப்பொத்து தான் போட்டுக்கம்மா. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. இப்படி மக்களிசை பாடல்களை நாம் நிறைய சொல்ல முடியும். ஒரு தாய்மையும் ஒரு மகளும் எழுதுகிற பாடல். அதேபோல அப்பாவுக்கு பாட்டு, அதே மாதிரி மக்களிசை பாடல்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலே தாய், தந்தை, ஆசிரியர், இந்த வகையிலே மக்களிசை பாடல்கள் மட்டும்தான் இது போன்ற உறவுகளை பற்றியும் தாய்மைகளை பற்றியும் ஆண் பெண் சமத்துவத்தை பற்றியும் பேச முடியும். இந்த வகையிலே இன்னொரு ஒரு பாடல், இந்த பாடலை நான் பாடப்போது ஒரு விதமான காதல் பாடல் தான். அவன் காதலி எப்படி வர்ணித்து பாடுகிறான், எவ்வளவு நாகரிகமாக. இன்றைக்கு இருக்கக்கூடிய திரையிசை பாடல்களின் இதை ஒப்பிடும் பொழுது அற்புதமான மக்களிசை பாடல்கள் தான் மக்கள் மன் நின்றிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நான் அந்த மக்களிசை பாடலை பல்வேறு மேடைகளில் பாடி வந்தாலும் இந்த நிகழ்விலையும் நான் அதை தான் குறிப்பிடுகிறேன். அதுபோல அதை பற்றி நினைச்சாக்க தூக்கம் அத்தமவ காதல். அதை மட்டும் நினைச்சாக்கா தூக்கம் இல்ல எனக்கு. அதை மட்டும் நினைச்சாக்கா தூக்கம் இல்ல. உள்ளகாது அத்தா உன்ன எத்தனை நாள் பார்த்துருப்பேன். அத்தனையும் உன்னை நினைச்சி பாடுகின்ற பாடலடி. அத்தனையும் உன்னை நினைச்சி பாடுகின்ற பாடலடி. அதை மட்டும் நினைச்சாக்கா தூக்கம் இல்ல ஏ அத்தமவ காதல். அதை மட்டும் நினைச்சாக்கா தூக்கம் இல்ல எனக்கு. அதை மட்டும் நினைச்சாக்கா தூக்கம் இல்ல என்ற இந்த காதலியை வர்ணித்து பாடுகிற பாடல். இது போல நாம் நிறைய சொல்ல முடியும். பள்ளங்குழி விளையாட்டில நான் தோத்து நிப்பேனே. தோத்து போன என்ன நீயும் கன்னத்தில் கிழ்வாயே. அந்த கதை மறக்கவில்லை, மனசுக்குள்ள நிக்கிதடி. ஏத்துக்கிட்டு என்ன நீயும் எங்கியே போனியடி. அடிப்பாதே எல்லாம் நீயே தானே வந்தாயே. அடி ராத்திரியில் வெண்ணில வாய் வந்தாயே. அடப்பாதே எல்லாம் நீ மறித்து போனாயே. அடி ராத்திரியில் வெண்ணில வாய் வந்தாயே. அதை மட்டும் நினைச்சாக்கா தூக்கம் வல்ல ஏன் அத்தமவ காதல். அதை மட்டும் நினைச்சாக்கா தூக்கம் வல்ல எனக்கு. அதை மட்டும் நினைச்சாக்கா தூக்கம் வல்ல. இது காதலியை பற்றி வர்ணிக்கூடிய பாடல். அதிலே கூட ஒருவரை ஒருவர் இந்த வார்த்தைகள் என்பது மிக அற்புதமாக பாடப்படுகிற பாடல்கள் மக்களிசை பாடல்கள். அதே போல நீ படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு கல்வி எந்த நிலையில் இருக்கிறது, அதற்கும் மக்களிசை பாடல்கள் நிறைய பாடல்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஓல குடிசமாவே உயர்கல்வி படிக்கலாமோ. ஏழை வீட்டுமாவே
பள்ளிக்கூடமாகலாமோ, ஓல குடிசமவே உயர்கல்வி படிக்கலாமோ, ஏழை விட்டு பையன் என்ன கல்வி படிக்கணுமோ, மாடி விட்டு பிள்ளையெல்லாம் மக்கா இருக்கலாமோ, ஏழை விட்டு பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கணுமோ அப்படின்னு பல்வேறு விதமான மக்களை செய்யும் பாடல்களை சொல்ல முடியும். ஆகவே தாய்மையை பற்றிய பாடல்கள், குழந்தைகளை பற்றிய பாடல்கள், பெண் சிசைக்குழுக்களை பற்றிய பாடல்கள், காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள் என்று பல்வேறு பாடல்களை நாம் மக்களை பாடல்களை தர முடியும் என்பதற்கு ஒரு சான்றாகவே இந்த நிகழ்வை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல ஒரு அப்பாவை பற்றி ஒரு பாடல்னா அது அப்பாவுக்கு ஒரு பாடல், மக்களை பாடல்கள். அப்பா கைய பிடிச்சி நடந்தா எங்கப்பா அழகான தெரு, என்னை ஆசையோடு கொஞ்சும் போது அவர் மீச முடி கீரல், எங்கப்பா பார்க்கத்தான் கருப்பு, அவர் மனசெல்லாம் ரொம்ப வெளுப்பு. அப்பா கைய பிடிச்சி நடந்தா எங்கப்பா அழகான தேரு, அவர் ஆசையோடு கொஞ்சும் போது அவர் மீச முடி கீரல். அம்மா கூட அன்பாயிருப்பார், என் அக்காவையும் தாங்கி பிடிப்பார். அம்மா கூட அன்பாயிருப்பார், எங்க அக்காவையும் தாங்கி பிடிப்பார். தங்கச்சிய தோளில் சுமப்பார், என் தங்கச்சிய தோளில் சுமப்பார். என் தம்பியத்தான் கையில் பிடிப்பார், என் தம்பியத்தான் கையில் பிடிப்பார். அப்பா கைய பிடிச்சு நடந்தா எங்கப்பா அழகான தேரு, அவர் ஆசையோடு கொஞ்சும் போது அவர் மீச முடி கீரல், எங்கப்பா பார்க்கத்தான் கருப்பு, அவர் மனசெல்லாம் ரொம்ப வெளுப்பு. அப்பா கைய பிடிச்சு நடந்தா எங்கப்பா அழகான தேரு, எங்கப்பா அழகான தேரு. இப்படி இன்னும் ஏராளமான பாடல்களை நாம் நாட்டுப்புற பாடல்களை சொல்ல முடியும். இது தத்துவ பாடல்களாக இருக்கட்டும், காதல் பாடல்களாக இருக்கட்டும், நண்பர்களுக்கு பாடக்கூடிய பாடலாக இருக்கட்டும், வயல்வெளியில் பாடக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கான பாடலாக இருக்கட்டும், இது நிறைய பாடல்கள் நாம் சொல்ல முடியும். சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்ப்பதென்ன, முத்தமிட்டு கேட்பதற்கு வெக்கப்பட்டு போவதென்ன, அடிமானே மானே உன்னை விட மாட்டேனே, அடனானே நானே உசுருக்குள் ஒளிவேனே, அடிமானே மானே உன்னை விட மாட்டேனே, அடி நானே நானே உன்னை சுத்தி வருவேனே, அடி சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்ப்பதென்ன, அட முத்தம் முன்னு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போவதென்ன. இது வெஸ்டர்ன் மாதிரியே இருக்கும். இதுவும் மக்களிசை பாடல்கள், மக்களிசை வரிகள். அந்த வகையிலே ஏராளமான பாடல்களை நாம் இங்கே பாட முடியும். புத்தாய் மலரை பார்க்கும் போது மயக்குது மனம் மயக்குது, சிட்டுக்குருவிய போல எனக்கு சிறகு கூட விரிக்குது. இது குழந்தையை பற்றிய பாடல். புத்தாய் மலரை பார்க்கும் போது சிரிக்குது மன சிரிக்குது, புத்தாய் மலரை பார்க்கும் போது மயக்குது மனம் மயக்குது. சின்ன பிள்ளையோடு சைக்கிள் தான் ஏறி மிதிக்க நினைக்குது, அப்பா கூட கையை போட்டு சுத்தி திரிய நினைக்குது, அப்பா கூட கையை பிடிச்சு சுத்தி திரிய நினைக்குது. புத்தாய் மலரை பார்க்கும் போது மயக்குது மனம் மயக்குது, சிட்டுக்குருவிய போல எனக்கு சிறகு கூட முளைக்குது. ஒரு குழந்தை பாடக்கூடிய பாடல். இதுவும் அது மாதிரியான பாடல்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நிறைய திரையிசை பாடல்கள்ல மண்ணை பற்றி, மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், மண்ணு வீசும் மண்ணு வீசும் மண்ணு வீசும் பாடலையும் இந்த மக்களோட யோசனையும், மகளிங்கம் பாட்டுல தான் இந்த மண்ணோட தான் கதை இருக்கு, மகளிங்கம் பாட்டுல தான் இந்த மண்ணோட கதை இருக்கு. மண்ணை பற்றிய பாடல். அனாதை குழந்தைகளுக்கும் பாடல் இருக்கிறது.
அந்த குழந்தைகள் மார்கழி மாத குளிர், 5-6 குழந்தைகள், அவர்கள் மீது எந்த விதமான உடையும் இல்லை, போர்வையும் இல்லை, கீழே படுக்க பாயும் இல்லை. ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து ஒருவருடைய கதகதப்பு சூட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பற்றிய பாடல் ஒரு நாட்டுப்புற பாடல், இந்த மக்களிசை பாடல், பிரபலமான பாடல். இந்த பாடலை உங்களுக்கு. இலைகள் அழுத ஒரு மழை இரவு, எழும்பும் உறைந்து விடும் குளிர்பொழுது, கண்டேன் ஒரு காட்சி கண்டனது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது. இலைகள் அழுத ஒரு மழை இரவு, எழும்பும் உறைந்து விடும் குளிர் பொழுது, கண்டேன் ஒரு காட்சி கண்டனது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது. இலைகள் அழுத ஒரு மழை இரவு, எழும்பும் உறைந்து விடும் குளிர் பொழுது, நிலவை மூடக்கரு முகிலை போர்வையென வானம் வழங்குகின்ற நேரம், நிலவை மூடக்கரு முகிலை போர்வையென வானம் வழங்குகிற நேரம், ஒருவர் உடலை எடுத்தொருவர் போர்த்தீரு சிறுவரதோ தெருவோரம், ஒருவர் உடலை எடுத்தொருவர் போர்த்தீரு சிறுவரதோ தெருவோரம். இலைகள் அழுத ஒரு மழை இரவு, எழும்பும் உறைந்து விடும் குளிர் பொழுது, கூட்டு குருவிகளின் சூட்டு கதகதப்பில் குஞ்சு குழந்தைகளும் தூங்கும், கூட்டு குருவிகளின் சூட்டு கதகதப்பில் குஞ்சு குழந்தைகளும் தூங்கும், இந்த நாட்டு பாதைகளில் வாட்டும் வாடைகளில் அனாதை குழந்தைகள் ஏங்கும், இந்த நாட்டு பாதைகளில் வாட்டும் வாடைகளில் அனாதை குழந்தைகள் ஏங்கும், சாலையில் மயில்கள் சாயம் மங்கியதும் வருணம் தீட்டுவார் இங்கே, அந்த ஏழை பூக்களை மையிட்டு பொட்டிட்டு சிங்காரம் செய்பவர்தான் எங்கே, சிங்காரம் செய்பவர்தான் எங்கே. இலைகள் அழுத ஒரு மழை இரவு, எலும்பும் உறைந்து விடும் ஆடை காற்று இதழ் வாடும் மரும்புகளின் ஆடையாகி இலை மூடும், இந்த ஏழை அரும்புகளை வஞ்சித்து விட்டு அதோ 1000 கொடி துணிகள் ஆடும், உடலில் ஊறி வரும் உதிரம் முழுவது என் விழியில் ஊறி வரும் தோளா, இந்த இரவில் கடுங்குளிரில் கண்ட காட்சி இதோ இதயம் நோகுது வெகு நாளா, இதயம் நோகுது வெகு நாளா. இலைகள் அழுத ஒரு மழை இரவு, எலும்பும் உறைந்து விடும் குளிர் பொழுது, கண்டேன் ஒரு காட்சி கண்டனது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது. இலைகள் அழுத ஒரு மழை இரவு, எலும்பும் உறைந்து விடும் குளிர் பொழுது. இப்படி அனாதை குழந்தைகள் ஒரு இடத்தில் உறங்கும் பொழுது மேலாடை இல்லாமல், எந்த ஒரு போர்வை இல்லாமல், கீழே படுக்க பாய் இல்லாமல் இருக்கிற அந்த குழந்தைகள் கூட இந்த மல்லிசை பாடல்கள் இருக்கிறது என்பதை வெகுளின் மூலம் தெரிவித்துக்கிறேன். அதுபோல தாயை பற்றி இந்த ஏராளமான பாடல்கள் சொல்லுவோம், நிறைய பாடல்கள் சொல்லுவோம். தாயினுடைய சேலை அது இனிக்கும் சர்க்கரை என்று சொல்வார்கள். அதுபோல மக்களிசை பாடல்கள் தான் இது மாதிரி பாடல்கள் இருக்க முடியும். அந்த வகையில் ஒரு இணைப்பம்.
அத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலைது பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் அத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல தொட்டில் கட்டி ஆட தூளி கட்டி தோட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலைது வட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் அத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல அத்தா உஞ்சேல இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது புஞ்சேலதானே பண்ண புஞ்சோலதானே வெறுந்தர விடிப்புள்ளனா படுத்து கிடந்தது புஞ்சேலதானே பண்ண புஞ்சோலதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகவும் சேல மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை விளக்கு திரி ஓட்டா எரியும் வெளுத்த சேலை விளக்கு திரி ஓட்டா எரியும் அத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல அத்தா உஞ்சேல அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் கொஞ்சேலதானே பண்ண புஞ்சோலதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ள கூடையாகும் கொஞ்சேலதானே பண்ண புஞ்சோலதானே ஈரசேல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலையில் உன் சோக கதையும் புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் சேலை கட்டி அரைக்கும் தண்ணி சர்க்கரையா இனிக்கும் சேலை கட்டி அரைக்கும் தண்ணி சர்க்கரையா இனிக்கும் அத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலைது வட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் அத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல அத்தா உஞ்சேல இப்படியா தாயினுடைய சேலை இறைக்கும் தனி சர்க்கரையாய் இருக்கும் விளக்கு போட தெரியாக இருக்கும் அது ஒரு ஆத்தா பெற்ற தாயை பற்றிய பாடல்கள் அந்த மக்களிசை பாடல்கள் தான் இருக்கிறது என்பதை நான் தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்வேன். மக்களிசை பாடல்கள் என்றுமே மக்கள் மனதில் நிலைத்திருக்கும். மக்களிசை பாடல்களை பாடி மக்கள் நேச பாடுகின்ற அந்த நிலையோடு நிகழ்ச்சியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடும். நன்றி, வணக்கம்.